உதயகுமார் சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி எப்படி என்ன மனநிலையில இருக்கீங்க? எப்படி இந்த தொகுதி பங்கீடு ஒதுக்கீடுலாம் ரொம்ப சுமூகமா சந்தோஷமா முடிஞ்சிருக்கா? எல்லாம் இணக்கமா இருக்கிறீங்களா? எல்லாம் எங்க கட்சி வந்து ஏன்னா ஈவினிங் பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் வேன்ல இருந்தாங்க. என்ன என்ன செய்தியை சொல்லுது அது? அதான் கூட்டணி கட்சிகள் நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம். என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி, இது இயற்கையான கூட்டணின்னு எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னது ஊர்ஜிதமாக உண்மையாக ஆகி கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம். எங்களுடைய கூட்டணி கட்சிகளோட சுகமாக அமர்ந்து சீட்டு எல்லாம் பிரிச்சுக்கிட்டு தொகுதி பங்கீடு, அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதிகள் எல்லாமே வந்து எந்தவித சலசலப்பும் எந்தவித அதிருப்தியும் இல்லாம எல்லோரும் மனம் ஒத்து மன மகிழ்ச்சியோட எங்களுடைய என்டிஏ கூட்டணி உடைய சீட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு இன்னைக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா வந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. அதாவது எங்கள் பிரச்சாரத்தை அவர் வந்து 7/7/2025 மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தொடங்கிடுது. கிட்டத்தட்ட 200 சட்டமன்ற தொகுதிகளை வந்துட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்ட தமிழ்நாட்டினுடைய தலைவர், ஒரே தலைவர் எங்கள் ஐயா எடப்பாடியார் தான். அதாவது அப்போது சொன்னாங்க, இவர்கள் கூட்டணி வருமா சேருமா என்னென்னமோ திமுகவினுடைய பொய்கள் அனைத்தும் உடைக்கப்பட்டு இன்னைக்கு வேட்பாளர் 23 பேரை அறிவித்து முதல் கட்ட வேட்பாளரை அறிவிச்சு களத்தை நோக்கி பந்தய குதிரையா எங்களுடைய எடப்பாடியார் ஐயா வந்து போய் நிற்கிறார், மக்களை சந்திக்கிறார், வாக்குகளை கேட்கிறார்.